ராஜ்குமார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அடக்க இடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு எவ்வாறு நடைபெறுகிறது? எத்தனை தொண்டர்கள் அங்கு வருகிறார்கள்? ராஜ்குமார், வசந்த், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்தில் அதிமுகவினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் காலையிலிருந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு இன்று காலை நடக்க இருக்கக்கூடிய நிலையில் பொதுக்குழுவுக்கு வந்திருக்கக்கூடிய அதிமுகவின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதற்கு முன்பாக முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இந்த இடத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு அதற்கு பின்பாக இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் இங்கிருந்து பொதுக்குழுக்கு நேராக செல்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள், பல்வேறு தரப்பட்ட பொதுமக்கள் இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதாவது பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகளுடன் வந்து காலை 6 மணியிலிருந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். வரக்கூடிய பொதுமக்கள் கையில் மலர்களை கொண்டு வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டதிலிருந்து 6ஆம் தேதிக்கு பிறகு இருந்து ஏராளமான பொதுமக்களும் இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இன்று செயற்குழு மற்றும் அதிமுகவின் பொதுக்குழு நடக்க இருக்கக்கூடிய நிலையில் காலை 6 மணியிலிருந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்தில் ஏராளமான பொதுமக்களும் மற்றும் அதிமுகவின் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதற்காக இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இரவு நேரம் மட்டும்தான் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் காலையிலிருந்து இரவு 10 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வருவதற்காக பெண்கள் மற்றும் ஆண்களுக்காக தனித்தனி வழியாக வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பொதுமக்களும் நினைவிடத்தில் தங்களுடைய செல்போனில் புகைப்படமும் எடுத்துக்கொள்கிறார்கள். குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அதிமுகவினுடைய தொண்டர்கள் நினைவிடத்தில் மொட்டையும் அடித்துக் கொள்கிறார்கள். இந்த இடத்தில் இன்று காலையில் 20க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தொண்டர்கள் மொட்டையடித்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண் தொண்டர்களும் இந்த இடத்தில் இன்று காலையிலிருந்து மொட்டையடிக்கக்கூடிய நிகழ்வு இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. வசந்த்.